பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, மகா பெரியவரே, மகத்துவங்களின் தேவனும் ரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, அப்பா, ஒரு நாமத்துக்கு இந்த காலை நேரத்தில் மகிமையை செலுத்துகிறோம். தேவனுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவனே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவரே, எங்களுடைய அப்பா அல்லேலூயா ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா தேவனே, எங்களுக்கு இரக்கம் செய்கிறவனா ஆண்டவரே, இந்த கர்த்தாவே 8வது மாதத்துல ஆண்டவரே எங்களை கர்த்தாவே அப்பா இம்மட்டும் நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, எங்களை மறவாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்கள் உள்ள கைகளிலே ஆண்டவரே எங்களை நீர் வரைந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை
வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மனதார நன்றி சொல்வேன். மனதார நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலை நேரத்தில் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்கிறவராய், நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு முன்னே போய் கோடான யாவையும் செய்கிறவராய். அல்லேலூயா. காலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா என்று சொல்லி ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. வாரத்தின் வாசல்
என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தேசத்துக்கு இருக்கும் வரைக்கும் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் மரணம் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் மரணம் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல்.
Hooyah,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இவ்வாறாய் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அவர் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அவர் புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புதிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறவர்களாய் இருப்பீர்கள். புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவன் சகலத்தையும் அவர் புதிதாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே புதிதாக்க போகிறார் என்பதை இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் இப்படியா சொல்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் புதிதாக்கப்பட்டன. இன்னைக்கு பழைய காரியங்களை ஆண்டவர் புதிதாய் மாற்றப் போகிறார். என்னென்ன பழைய காரியங்கள் சொன்னால், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அநேக பழைய காரியங்கள் இன்னைக்கு உங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அநேக பழைய காரியங்கள் உங்களை அநேக வேளைகளிலே உங்கள் இருதயங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். தேவச்சனமே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிற எந்த ஒரு பிரச்சனைகளாக போராட்டங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மாற்றி இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே புதிதாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன். ஆதியிலே ஆண்டவர் சிருஷ்டிக்கிற போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வெறுமையாய் இருந்தது. ஆமென். உலகத்தின் அவர் சிருஷ்டிப்புக்கு முன்னதாக ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த போது அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? உருவாக்கினார், புதுப்பித்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த நாளிலே ஒழுங்கின்மையாய் இருந்தது. அவருடைய சிருஷ்டிப்புக்கு முன்பதாக அங்கே உலகம் ஒழுங்கின்மையாய் இருந்தது. ஒவ்வொரு காரியங்களும் ஒழுங்கற்றதாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அங்கே சிருஷ்டித்த போது எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்தின போது அங்கே நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாம் நிறைவாய் மாறினது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். அவருடைய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற போது, அவருடைய மகிமை உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற போது நிச்சயமாகவே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஒரு மாற்றம், பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்குள் உண்டாகும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு அந்த பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையிலே அவன் அநேக காரியங்களை அவன் ஹல்லேலூயா ஆண்டவருக்காக செய்தான். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் பார்க்கிற போது அங்கே நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையும் கூட ஒழுங்கின்மையாய் இருந்தது.
அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அந்த மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவன் ஒழுங்குள்ளவனாய், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய், ஆண்டவரை அறிந்தவனாய் மாறினான். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில முன்பதாக இருந்த காரியங்கள், நமக்கு முன்பதாக இருந்த நடந்தவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் அல்லேலூயா ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஒப்பு கொடுக்கிறவாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அல்லேலூயா பழைய காரியங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறவனாய் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றப் போகிறார். ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அற்பமாய் இருக்கும், அற்பமான வாழ்க்கையாய் இருக்கும். அநேகர் உங்களை துன்பப்படுத்தலாம், அநேகர் உங்களை நிந்திக்கலாம், அநேகர் உங்களை வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நினைக்க போகிறார், உங்களை நினைக்க போகிறார். அவர் உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளைகளே, நாம் பார்க்க முடியும், பவுல் தன் வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருந்தது. அநேகரை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். யூதர்களை துன்பப்படுத்துகிறவனாய், அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். ஆண்டவர் அவனோடு கூட பேசின போது, ஆண்டவருடைய வார்த்தை அவனோடு கூட இடைப்பட்ட போது அவன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட போகிறார். நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட பேசுகிற போது, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட இடைபடுகிற போது உங்கள் வாழ்க்கை மாறும், புதிதாய் மாற்றப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கை அல்லேலூயா ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அநேகருக்கு ஆமென் அல்லேலூயா ஆமென் வேதனை உள்ள ஒரு பாத்திரங்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் உங்களை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கனத்துக்குரிய பாத்திரமாய், இதுவரைக்கும் ஆமென் கர்த்தருக்குள் நீங்கள் இல்லாதனாலே, கிறிஸ்துவுக்குள் இல்லாதனாலே உங்கள் வாழ்க்கை கனத்துக்குரியதாய் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் ஆமென் ஹல்லேலூயா வந்திருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. தேவ பிள்ளைகளே, ஆமென். யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்கிற அந்த அறிவை உடையவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்களோ, இந்த இயேசுவை அறிகிற அறிவை உடையவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகும். நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற போது உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றமும் நடைபெறவில்லை, எந்த ஒரு புதிய காரியமும் நடைபெறவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உண்மையாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் சகலத்தை புதிதாக்குவார். ஒழுங்கின்மையான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அநேகரை வேதனைப்படுத்தின ஆமென் மனுஷரை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை முழுவதுமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சவுல் தன் வாழ்க்கையிலே அநேகரை துன்பப்படுத்தினவனாய் இருந்தான். ஆனாலும் கூட அவனை ஆண்டவர் மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரையிலும் நீங்கள் அல்லேலூயா மிகுந்த கலக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கலக்கத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். அநேகரை ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமான கனத்த
கனத்துக்குரிய பாத்திரங்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் என் வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கலன்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே ஒரு புதிய வாழ்க்கை உங்கள் ஆமென் அல்லேலூயா குடும்பத்திலே உண்டாகும். ஒரு புதிய ஆமென் நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு விசுவாசத்துல நீங்கள் தளர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென் அதுதான் உங்க வாழ்க்கையில அல்லேலூயா ஆமென் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. விசுவாசத்துல நீங்கள் குன்று போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில அதுதான் உங்களுக்கு தோல்வியை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறதாக விசுவாசத்துல இன்னும் உறுதியுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் புதுப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவரையிலும் ஆமென் அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இயேசுவை என்றைக்கு ஆமென் விசுவாசித்து இன்னும் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பவுல் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆமென் ஹல்லேலூயா அனுபவிக்கிற ஒரு அதிகாரம் உள்ளவனாய் இருந்தும் கூட எல்லாம் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஆமென் எது எனக்கு அவசியமோ அதை மட்டுமே நான் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் புதிய காரியங்களை செய்கிற தேவன் உங்கள் நடுவிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. ஆமென். யாக்கோபு தன் வாழ்க்கையில கலக்கத்தோடு கூட இருந்து ஆமென் ஹல்லேலூயா அவன் ஹல்லேலூயா தன்னுடைய சகோதரனுக்காக பயந்து ஆமென் தேசத்தை விட்டு ஓடி போனான். ஐயோ என் வாழ்க்கை இப்படியாய் ஆயிற்றே, நான் ஒரு புற தேசத்துல இருக்கிறேன் என்று சொல்லி மிகுந்த கலக்கத்தோடு கூட அவன் வாழ்ந்து வந்தான். ஆனாலும் கூட தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து எல்லாவற்றையும் புதுப்பித்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவ சனமே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய அதிசயத்தை நீங்கள் காண போகிறீங்க. இதுவரையும் அல்லேலூயா நடக்காதவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இதுவரையும் ஆமென் நீங்கள் செய்ய பார்க்காதவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரையும் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்காதவைகளை கர்த்தர் சம்பவிக்க செய்ய போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய காரியம் நடக்க போகுது. ஆமென். சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஆமென் இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆமென் எல்லாவற்றையும் புதுப்பித்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க போகுது. இதுவரையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நன்மைகள், இதுவரையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஆமென் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கும் என்று சொன்னார் கர்த்தர் புது காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆகையாலே எனக்கு கலங்க தேவையில்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென் அவராலே நிச்சயமாக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகையாலே இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு இருதயத்தை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே பழைய காரியம் எல்லாம் ஒழிந்து போகும். பழைய பாவம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், பழைய காரியங்கள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பழைய மனுஷன் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள் இருக்கக்கூடிய உள்ளான மனுஷன் நமக்குள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப உள்ளான மனுஷனை ஆண்டவர் நாளுக்கு நாள் புதிதாக்குகிறார். பாருங்க, வாசிக்கலாம் அந்த வேத பகுதியை 4:16 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டு மனுஷனுடைய காரியங்கள் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா.
அப்போ புறம்பான மனுஷன் ஆண்டவருக்கு தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நம்மை விட்டு எடுத்து போட போகிறார். அல்லேலூயா, ஆமென். இதுவரையிலும் நீங்க அல்லேலூயா ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த, ஆமென், ஆண்டவருக்கு அருவருப்பானதை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உள்ளான மனுஷனை புதிதாக்குகிறார். புறம்பான மனுஷனை ஆண்டவர் எடுத்து, புறம்பான காரியங்களை ஆண்டவர் எடுத்து உங்களுக்குள்ளே ஒரு புதிய மனுஷனை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு பாவம் உங்களுக்குள்ளே, ஆமென், ஆண்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால், பாவத்தின் கிரியைகள் உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால், அந்த புறம்பான மனுஷனை நீங்கள் வெளியே, ஆமென், அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அவைகள் வெளியே போகும்போதுதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உள்ளான மனுஷனை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு பாவத்தின் அல்லேலூயா சம்பளம் மரணமாய் இருக்கிறது. இன்னைக்கு மனுஷனுடைய பாவங்கள் மரணத்தை கொண்டு வருகிறது. அந்த மரணம் ஒவ்வொரு சந்ததியாய் அவனுடைய வாழ்க்கையிலே அது அல்லேலூயா மிகுந்த பிரச்சனைகளையும் சந்ததியாய் அநேக போராட்டங்களையும் கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. ஆனால் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனை புதிதாக்கி, ஆமென், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்குள்ளவராய் மாற முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென், நிச்சயமாகவே உள்ளான மனுஷனை, ஆமென், புதுப்பித்துக் கொள்ளும்படியாக இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள் வரப்போகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள் வருகிற போது நிச்சயமாகவே அவர் உங்களை புதுப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் ஒரு நாளும் கலங்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறவர், புதிய பலத்தை கொடுக்கிறவர், நமக்குள்ளே ஒரு புதிய விடுதலையை கொடுக்கிறவர், நாளுக்கு நம்மை புதுப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும்படியாக பழைய காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்து நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறபடினாலே இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, ஆமென், அவைகளை விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்புவீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார். பவுல் தன் வாழ்க்கையிலே, ஆமென், ஹல்லேலூயா, பழைய மனுஷனாய் இருந்தபோது, ஆமென், அவன் ஹல்லேலூயா அநேகருக்கு வேதனை கொடுக்கிறவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அநேகருக்கு ஆசீர்வாதமான மனுஷனாக, உலகத்தை கலக்குகிற ஒரு மனுஷனாக, அநேக நிருபங்களை எழுதுகிற மனுஷனாக, அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். ஆகினாலே இன்றைக்கு உங்களுக்குள்ளாய், ஆமென், பழைய காரியங்களை எடுத்து புதிய காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினாலே அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். என்னென்ன காரியங்கள் நமக்குள்ளே பாவங்கள் நம்மை, ஆமென், மேற்கொண்டிருக்கிறதோ அந்த பாவங்களை நாம் எதிர்த்து, சாசின் கிரியைகளை எதிர்த்து நின்று அவர் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறவராய் நாம் இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையாலே ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பழைய மனுஷன் எங்களை விட்டு கடந்து போகட்டும். எங்களுக்குள்ளே ஒரு புதிய மனுஷனை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறேன். பழைய மனுஷன் எங்களை விட்டு ஆண்டவரே கடந்து போகட்டும். ஒரு புதிய மனுஷனை எங்களுக்குள்ளே நீர் அனுப்பும்படிக்காக, ஒரு புதிய ஆவியை எங்களுக்குள்ளே நீர் கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆண்டவரே ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, புறம்பான மனுஷன் ஆண்டவரே எங்களை விட்டு கடந்து போய்
ஆண்டவரே ஒரு புதிய ஆமென் ஹல்லேலூயா மனுஷனின் கிரியைகள் எங்களுக்குள்ளே உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே புதிதாக்குகிற தேவன், சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன தேவன், எல்லாவற்றையும் பழைய காரியங்களை ஒழித்து புதிதான காரியங்களை ஒவ்வொருவருக்குள்ளே சிருஷ்டித்து ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் எங்கள் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக.